ஹாய் வணக்கம். என் பெயர் பிஜி. வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் சாதம் எப்படி வச்சிருமான்னு காமிச்சு தர போகிறேங்க. நமக்கு பசியை போக்கக்கூடிய சாதம், ஒயிட் சாதம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு அரிசி, நான் வந்து 1 கப் அரிசி எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்றவாறு அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி வந்து 3 பேருக்கு கரெக்டாக போதுங்க. ஸோ இதை நாம் 3-4 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும். தண்ணியில் நம்ம எவ்வளோ தூரத்து வாஷ் பண்ணி எடுக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வரும். சரியா மக்களே? ஸோ இப்போ நாம் தண்ணியில் அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாம். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டேங்க. நான் 3½ கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கேன். சரியா? என்னுடைய குக்கரில் வந்து 3½ கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ நாம் இதை மூடிட்டு அடுப்பில் வைக்கலாங்க. ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எந்த அரிசியுமே எடுக்கலாம். மக்களே, என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். மக்களே, இப்போ தான் நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அடுப்பில் வச்சியாச்சுங்க. ஒரு விசில் அல்லது 2 விசில் வரட்டும். வந்தது நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னுடைய குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிலே போதுங்க. என்னுடைய ஒயிட் சாதத்துக்கு ஒரு விசில் போதும். ஏன்னா நான் வந்து இங்கே குண்டு அரிசி, நான் வந்து நாகர்கோயிலில் வந்து என்ன அரிசி பயன்படுத்துவாங்கன்னா குண்டு அரிசி. என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, குண்டு அரிசி. அதுதான் நான் பயன்படுத்துவேங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு விசிலே போதுங்க. ஒரு விசில் வந்ததுமே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிப்பேன். அடுப்பில் வச்சுட்டோங்க குக்கரை. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. என்னுடைய குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு விசிலே போதுங்க. சோறு நல்லா வெந்திருக்கும் சாதம். ஸோ நீங்கள் எந்த அரிசி கூட எடுக்கலாம். உங்கள் குக்கரில் ஒரு விசிலா 2 விசிலான்னு பார்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம் ஒயிட் சாதம் எப்படி இருக்குன்னு. நாகர்கோயிலில் வந்து செங்கல்பட்டு அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. சொந்தங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சேனல் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்க்கும்போது தெரியுதுங்க, அழகாக வந்துட்டுங்க. அரிசி வந்து ஒட்டாமல் அழகாக உதிரியாக இருக்குது. மக்களை பாருங்கள், அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை, அழகாக உதிரியாக இருக்குது. பார்த்தீங்களா? இதுதாங்க நாங்கள் நாகர்கோவில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இந்த செங்கல்பட்டு அரிசி வந்து நல்ல ஸ்பெஷலுங்க. ஸோ இதை நாம் தண்ணி விட்டுட்டு வடிகட்டி எடுக்கலாங்க. சாதம் ரெடி பண்ணிட்டோங்க. சாதத்தை பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லைங்க, அழகாக உதிரியாக இருக்குது. இப்போ நாம் சாதத்தை சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க. ஒயிட் சாதத்தை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாதம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நாம் இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க சொந்தங்களே, சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லைங்க, உதிரியாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க. நாம் ஒயிட் சாதம், அதாவது நம்ம பசியை தீர்க்கக்கூடிய அரிசியில் நாம் சோறு ரெடி பண்ணிட்டோங்க. இந்த சோறு ரெடி ஆகிட்டு இப்போ சூடாக சர்வ் பண்ணியாச்சுங்க. இதில் நாம் மீன் குழம்பு, ரசம், சாம்பார் அப்படின்னு எல்லாமே யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. தயிர் சாதம், தக்காளி சாதம், ரச சாதம் பண்ணி சாப்பிட்லாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.